அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனால் முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. இன்னைக்கு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாஸ் பண்ணியிருக்காரு. அதாவது சட்டசபையில் ஊழல் குறித்த குற்றச்சாட்டுகள் முன் வச்சு பேசும்போது நிறைய விவாதங்கள் எழுந்திருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப காட்டமாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அந்த ஆட்சியில் ஊழல் தொடர்பான அனைத்து கோப்புகளையும் ஆதாரங்களோட அமைச்சர் என்னோட மேஜில் கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதனால உங்களோட அனைத்து ஆதாரங்களும் இப்போ எங்கிட்ட இருக்கு. இப்போ அந்த ப்ரூஃபை சட்டசபையில் வெளியிட வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகியுமே வந்துட்டு இருக்கு.